எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட ஷரண் ரியாக்ஷன் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரைலர் அப்படின்னா, இந்த ட்ரைலர் வந்து இப்போது ரீசெண்டாக வந்த நிறைய ட்ரைலர்லேயே இந்த ட்ரைலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த ட்ரைலரை நம்மளோட லைஃப் கூட ரியாக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தோட ஒரு ட்ரைலர் தான் நமக்கு வந்திருக்கு. அது என்ன ட்ரைலர் நான் சொன்னவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 BHK. இந்த படத்தோட ட்ரைலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அது கூட ரியாக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை போல வெளிலதான் மழைன்னு பார்த்தா உள்ளேயும் மழை. சூப்பர். இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல இந்த படத்தோட ட்ரைலர் கூட எனக்கு 34 வருஷம். ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கலாம், அப்பாக்கு அதுக்கும் ரிலேட் பண்ணிக்கலாம். பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். நம்மளும் இந்த மாதிரி ஒரு ட்ரீமோட தான் இருக்கும். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். கரெக்ட் தான் சார், 7.5 காமெடி பண்றீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்கள் வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குது. தெரிஞ்சுக்கணும். என்ன ரிஜெக்ட் பண்ணுறீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை, கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஸ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்ப்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. செம்ம ட்ரைலர். இந்த ட்ரைலர் பார்க்கும் போதுன்னு இல்லை, இந்த படத்தோட பேரை கேட்கும் போதே நமக்கு வந்து இது வந்து ஒரு வீடை பற்றி தான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஆல்ரெடி தோணியிருக்கும். இப்போ ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த ட்ரைலர் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸுன்னு வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை சொந்த வீடு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நான் பார்க்குறோம் அப்படின்னு ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த வீடுக்காக. ஒரு வீடு கட்டி அது கூட இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய பேர், நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு வீடு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ட்ரைலர்லேயே எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ படம் வந்து ஒரு எங்கேஜிங்காக, ஒரு ஃபன்ஃபில்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷனாகவும் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி தான் ட்ரைலர் இருக்குது, ஒரு எங்கேஜிங்காக. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார், தேவயானி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜோடி சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஜோடியும் இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கூட தேட்டரில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வேலைலாம் உங்களை வந்து சேரும். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் வேலை பார்க்குறேன். பை ஃப்ரம் ஷரண்.